வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனலில் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இதோ உங்களுக்காக இன்னொரு அருமையான பிஸ்னஸோட வந்திருக்கேன். நான் லதா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த பிஸ்னஸ். இது யார் வேணாலும் தொடங்க முடியும். இந்த பிஸ்னஸ் இது பார்த்திங்கன்னா நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ்னே சொல்லலாம். எந்த காலத்துலையும் வீடு கட்டுறதோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ நிற்க போகிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் நாம் இன்னைக்கு ஒரு பேவர் டைல்ஸ் மேக்கிங் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். சிமெண்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ், இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணலாம், இதை மேக் பண்ணும்போது என்னென்ன மிஷினரிஸ் வேணும், இது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேவர் டைல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 மெட்ரிக் டன் வரைக்கும் வெயிட் தாங்கக்கூடியது. இதனால் ஒரு பெரிய ஃபால்ட் இதில் வரப்போகிறது கிடையாது. அதனால் இப்போ எல்லா இடத்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒரு வீடுகளுக்கு முன்னாடியோ ஹாஸ்பிட்டல்லையோ இந்த மாதிரி இடங்களில் பார்க்கிங் அவென்யூலலாம் என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம இன்டர்லாக்கிங், பேவர் பிளாக்ஸ், வால் டைல்ஸ், ஃப்ளோரிங் டைல்ஸ், இப்படி நிறைய டைல்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டைல்ஸை தான் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் இப்போ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் டீட்டெயில்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது. இது எல்லாத்த பற்றியும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். லாஸ்ட்டில் ட்ரைனிங் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற விவரமும் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிவிசி ரப்பர் மோல்ட்ஸ் வேணும். அந்த மோல்டுங்கிறது நம்ம அந்த சைஸ் என்ன ஷேப்பில் நமக்கு வேணுமோ அதுக்காக பயன்படுத்தக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மோல்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வைப்ரோ ஃபார்மிங் டேபிள் செட் அப்படிங்கிற இந்த மிஷினரி வேணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 75,000 உங்களுக்கு கிடைக்கிது. அந்த மோல்ட்ஸ் முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, அந்த மோல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிலோங்கிறது உங்களுக்கு ஒரு 140 உங்களுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு இந்த மோல்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிவிசி இல்லைன்னா ரப்பர் மோல்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பேவர் பிளாக்குக்கு மோல்ஸ் இருக்குது, வால் டைல்ஸுக்கு மோல்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், தனித்தனியாக வாங்கிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 120, 140, 210 இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு இந்த மோல்ஸ் அவைலபிளாக இருக்குது. நார்மலாக இந்த சிமெண்ட் பிரிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு மார்க்கெட்டிங் ப்ரைஸாக இருக்குது. ஓகேங்களா, அது தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா நமக்கு செலவாகும். அதர்ஸ் ஒரு 1 ரூபா வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 4 ரூபா மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஆகும். இதை 8 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணும்போது இதில் நல்ல லாபம் இருக்குது. இதுவே நீங்கள் இந்தியா மார்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8 ரூபான்னு இல்லை, 16 ரூபாய்க்கு இருக்குது. ஒரு ஸ்கொயர் மீட்டர் இவ்வளவு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது இதுல ஒரு நல்ல லாபம் இருக்கக்கூடிய ஒரு தொழிலா இருக்கு. இப்போ இன்டர்லாக்ட் பேவர் பிளாக்ஸ் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னீங்கன்னா, இது ஒரு 2 லேயராக நம்ம தயாரிக்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயிட் சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் கிரே சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் எம் சாண்டு, கொஞ்சம் கெமிக்கல்ஸு, அப்புறம் தண்ணி. இந்த கெமிக்கல்ஸோட தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதை இந்த கலவையோட, நம்ம மற்ற கலவையெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, எம் சாண்டு அந்த இதெல்லாம் அதோட கலந்து இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு மிக்சர் இருக்கும். அதுக்குள்ளே என்ன செஞ்சிருவாங்க, ஃபுல்லாக கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு லேயராக எடுத்து வச்சுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் லேயராக இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் தயாரிக்கணும். அது எப்படின்னா கிரே சிமெண்ட், எம் சாண்ட், அப்புறம் பேபி மெட்டல், அப்புறம் வாட்டர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கான்க்ரீட் கலவை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி ஒரு மிக்சர் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு இந்த ரோல் டைப்பில் இருக்கும் தெரியுங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில். அதில் என்ன பண்ணிக்குவாங்க, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாட்டரை மிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சு வச்சுக்குவாங்க, தயாரித்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி மிக்சரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த செகண்ட் லேயரை தயாரித்து வச்சுக்கலாம். இப்போ இனிமேல் தான் நம்ம ஃபுல்லாக இதோட ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இந்த 2 லேயரும் நம்ம ரெடி பண்ணியாச்சு அப்படின்னா பேவர் பிளாக் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு, சிம்பிளாக இருக்கும் இந்த ப்ராசஸ். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேயர். இந்த மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தயார் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு அடுத்து நம்ம செகண்ட் லேயர் தயார் பண்ணி வச்சுக்கிறோம். இது இந்த மாதிரி தான் நம்ம செகண்ட் லேயர் தயார் பண்ணுவோம். தயார் பண்ணிவிட்டு நம்ம இதை என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு இதில் கொட்டி வச்சுக்கிறோம். இப்போ கொட்டி வச்சதுக்கப்புறம்
இதில் வைப்ரேட்டரி மிஷின் வந்து ரெண்டு மிஷினாக இருக்கும். ஒரு மிஷினில் வந்து நம்ம ஒரு செட்டு தான் இது இல்லைங்களா. ஒரு மிஷினில் நம்ம அந்த எல்லோ கலரில் தயாரித்ததை ஃபஸ்ட்டு ஒரு மோல்டு, அந்த மோல்டில் வச்சு நான் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மோல்டு எடுத்துக்கிறோம். அந்த மோல்டில் அந்த எல்லோ கலரில் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு இதில் அப்படியே இந்த வைப்ரேட்டரி மிஷினில் வைக்கிறோம். வச்சோடனே இது என்ன செய்யும், வைப்ரேட்டரி ஆகும். வைப்ரேட்டரி ஆகுறது எதுக்குனாக்கா இது அப்படியே செட் பண்ணி கொடுக்கும். நமக்கு செட் பண்ணி என்ன செய்யும், இது அப்படியே நகர்ந்துக்கிட்டே வந்து இந்த எண்டுக்கு வரும். உங்களுக்கு எண்டுக்கு வைப்ரேட்டரி மிஷின்லேயே எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மோல்டோடு அப்படியே நம்ம எடுத்துட்டு திரும்ப என்ன செய்கிறோம், செகண்ட் லேயர் கலவை வச்சோம் இல்லையா, அதை வந்து அதில் என்ன செய்யணும், ஃபில் பண்ணணும். இந்த செகண்ட் லேயர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, அது பாருங்கள், செகண்ட் லேயரை அதில் ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி திரும்ப வைப்ரேட்டரி மிஷின், செகண்ட் வைப்ரேட்டரி மிஷினில் அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். போய் எண்டுக்கு வரும். எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை என்ன செய்கிறோம், கொஞ்சம் சமப்படுத்துகிறோம். ஏன்னா அது கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும். அதை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கரணன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சமப்படுத்துகிறோம். சமப்படுத்திட்டு வந்ததை நம்ம என்ன செய்கிறோம், இப்போ அப்படியே கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறோம். வச்சுட்டு அது ஒரு நாள் வரைக்கும் அது காயணும். காஞ்சதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும், நம்ம அதை எடுத்து டீமோல்டு பண்ணணும். டீமோல்டு பண்ணுறதுக்கு மிஷினும் இருக்குது, இல்லை நம்ம சாதாரணமாக பண்ண முடியும். மிஷினில் பண்ணும்போது உங்களுக்கு ஓரம்லாம் கிராக் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி எடுத்ததை நம்ம வெயிலில் கொண்டு வந்து வச்சு அது வந்து ஒரு 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக அது வந்து திரும்ப என்ன செய்யணும், ட்ரை ஆகணும். இதுதான் இதில் ப்ராசஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த இன்டர்லாக்கிங் பேவர் டைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மிஷின் வந்து ஒரு 75,000 ப்ளஸ் வந்து அந்த மோல்டு வாங்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட்டு அது இதெல்லாம் வாங்க போகிறீங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்தாக்கா இந்த பிஸ்னஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். 2 லட்சங்கிறதே நான் அதிகமாக தான் சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இட வசதி எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டாவது இருக்கணும். ஏன்னா நீங்கள் வைக்கணும், அதுக்கப்புறம் எடுத்து காய வைக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு இடம் தேவைப்படும். அந்த மாதிரியான இடம் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேர்க்காதீங்க. அது தனியாக நீங்கள் வந்து செஞ்சுக்கங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் என்ன, இந்த பிஸ்னஸில் என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்டர்லாக்கிங் பேவர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைல் வந்து 45 ரூபாயா இருக்குது. அதே வால் ஃப்ளோரிங் டைல்ஸாக இருந்தால் ஒரு டைல் வந்து 25 ரூபாயா இருக்குது. சிமெண்ட் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைல் வந்து 8 ரூபாயிலேருந்து கிடைக்குது. 8, 16 இந்த மாதிரி அது இந்த நம்ம பிளாக்குக்கு தகுந்த மாதிரி, அளவுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், இது எல்லாமே மாறும். நீங்கள் இதில் நான் சொல்லியிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவில் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது நமக்கு நெட் ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30லேருந்து 35% இதில் நீங்கள் என்ன செய்யலாம், ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்கலாம். இது தனித்தனியாக நீங்கள் ப்ராஃபிட் பார்க்காதீங்க. ஹோல்சேலாக பண்ணி நம்ம வெளியில் கொடுக்கும்போது ஒரு 30லேருந்து 35% வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஓகேங்களா. இப்போ மார்க்கெட்டிங் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுசிங் பில்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்டலாம் நீங்கள் பேசி டைப் பண்ணி வச்சுக்கணும். இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்கள்ட்டலாம் பேசி வச்சுக்கணும். அதே மாதிரி சிமெண்ட் ஷாப்ஸ், டைல் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கன்ஸ்ட்ரக்டர் ரிலேட்டடாக என்னென்ன கடைகள் இருக்கோ அங்கே எல்லாமே நீங்கள் பேசி வச்சுக்கலாம். எல்லாருக்கும் ஒரு கமிஷன் தர மாதிரி பேசிக்கோங்க. பேசும்போது உங்களுக்கு சேல் வந்து நல்லா நடக்கும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சொல்லும்போது, ஒரு கடையில் போய் சொல்கிறோம் அப்படிங்கும்போது சும்மாவே அவங்க நமக்கு வந்து கஸ்டமரை அனுப்ப மாட்டாங்க. அப்போ என்ன செய்யலாம், இவங்க இத்தனை பிளாக்ஸ் எனக்கு வந்து சேல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் தர்றேன் அப்படின்னு சொல்லியும் பேசிக்கலாம். நிறைய நோட்டீஸ் ஒட்டுறது, நிறைய இடத்துல நம்மளோட ஃபோன் நம்பரை எழுதி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். விளம்பரப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது நம்மளோட இந்த பிளாக்ஸுக்கான மார்க்கெட் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய மோர்ஃபி அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கே வந்து லாலிப்ளாட் மெயின் ரோடு அந்த இடத்துல ஹிமேட் மெஷின் டூல்ஸ் இருக்குது. அங்கே வந்து இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ரொம்ப அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங்கும் தராங்க. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே என்ன மிஷின் வேணுமோ நீங்கள் பார்த்து என்ன செஞ்சுக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நேராக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அது அவ்வளோவா நல்லதும் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு நான் அட்ரஸே கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரைனிங் வேணுனாலும் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த பிஸ்னஸை பற்றி எல்லா விஷயங்களும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட்டு, எப்படி ப்ராசஸ் பண்ணணும், என்ன மார்க்கெட்டிங், எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த ஒரே வீடியோலேயே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.